அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு கிச்சன் பை மாசா. இன்றும் ஓர் புது முயற்சி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கிறேன். பருப்பு வடை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ மொறுமொறுப்பான பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே பருப்பு வடை செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறி இருக்கணும். நான் இன்றைக்கி 250 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 4 மணித்தியாலம் ஊற வைத்து தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்திருக்கிறேன். இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வைத்திருக்கிறேன். 3 காய்ந்த மிளகாய் எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணி வைத்திருக்கிறேன். 5 மிளகாய் எடுத்து அதையும் கட் பண்ணி வைத்திருக்கிறேன். 4 பூடு எடுத்து அதையும் சின்னதாக வெட்டி வைத்திருக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து அதை துருவி வைத்திருக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கிறேன். இதை வைத்து நம்மளோட மொறுமொறுப்பான பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம எடுத்து வைத்திருக்கிற கடலை பருப்புகளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைத்து எடுப்போம். அரைத்து எடுக்கும்போது கொஞ்சமாக சேர்த்து அரைத்து எடுத்துக்கொள்ளுங்க. முழுமையாக அரைத்திடாமல் கொஞ்சமாக நுறுக்கி எடுக்க வேண்டும். இந்த பருப்போட நல்ல ஒரு கிறிஸ்பியாக வரத்துக்கான ஒரு சீக்ரெட்டே இந்த கடலைப்பருப்பை நம்ம அரைச்சி எடுக்கிறதுலாம் இருக்கு. எப்போவுமே கடலைப்பருப்பை சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது முழுமையாக அரைத்து விடாமல் இதே மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சோமே ஆனால் நம்மளோட பருப்போட நல்ல ஒரு கிறிஸ்பியாக கடையில் கிடைக்கிற மாதிரி நமக்கு கிடைக்கும். அதனால் இதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு பிறகு அதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கொள்ளுங்க. மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வைத்திருக்கிற கடலைப்பருப்புகளையும் இதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைக்கும் போது 1 கப் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ நல்ல ஒரு முறுமுறுப்பை இந்த பருப்போட கொடுக்கும். சிலர் தேங்காய் சேர்த்து அரைக்க மாட்டாங்க. நீங்கள் இதே மாதிரி தேங்காய் சேர்த்து அரைத்து பாருங்கள். கடைகளில் கிடைக்கிற மாதிரியே முறுமுறுப்பான பருப்போடையே வீட்டிலே செய்து கொள்வீங்க. இப்போ நம்மளோட பருப்பு வடை செய்வதற்கு ஏற்ப தேங்காய் சேர்த்து வடைப்பருப்பை நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ இது கூடவே நம்ம வைத்திருக்கிற மசாலாக்கள் எல்லாத்தையுமே கலந்து கொள்வோம். சிலர் கடலைப்பருப்பை அரைக்கும் போதே அது கூட மசாலாக்களை எல்லாம் சேர்த்து அரைத்திடுவாங்க. அவ்வாறு செய்யும்போது நல்ல ஒரு வாசனையாக நமக்கு இந்த பருப்போட வராது. நம்ம கடலைப்பருப்பை அரைச்சதுக்கு பிறகு எல்லா மசாலாக்களையும் சேர்த்து நம்ம செய்து எடுத்தோமே ஆனால் அது நல்ல ஒரு மணமாக நமக்கு இந்த பருப்போட கிடைக்கும். இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் 1 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கலந்து வர மாதிரி இதை கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அதை உங்களோட வடட அளவுகளுக்கு ஏற்ப தட்டி எடுத்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு மாவை எடுத்து கைகளால் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. உருட்டிட்டு 2 கைகள்லையும் தண்ணியால் கழுவிட்டு இதே மாதிரி அமர்த்தி விட்டுக்கொள்ளுங்க. இதே மாதிரி அமர்த்தினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு அழகான வடடை ஷேப் வந்துடும். நீங்கள் இதை விட மெலிசாக தட்டுனாலும் தட்டி எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்கவுங்களோட வடடை அளவுகளுக்கு ஏற்ப நம்ம தட்டி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்ததை பொரித்து எடுப்போம். அடுப்பில் ஒரு கடாய் வைத்து அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிய பிறகு நம்ம இந்த வடையை போட்டு பொரித்து எடுப்போம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு கரண்டியால் கிளறி விட்டு 2 பக்கமுமே பொரிஞ்சு வர மாதிரி வடையை திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வடை பொரிஞ்சு வந்துட்டு இதை நான் வெளியே எடுத்துட போகிறேன். இன்னமுமே கலர் தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வைத்து இந்த வடையை வெளியே எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்கள் எவ்வளவுக்கு வெளியால் கிறிஸ்பியாக விளங்குன்னு சொல்லி. நம்மளோட வடையிலே 1 2மாக இதே மாதிரி கடலைப்பருப்பு இருக்கிற மாதிரி பொரித்து எடுத்தீங்க. ஏன்னா பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். இதே மாதிரி வைத்திருக்கிற எல்லாத்தையும் பொரித்து எடுப்போம். இப்போ நம்மளோட வடையெல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளவுக்கு கிறிஸ்பியாக வந்தீங்கன்னு சொல்லி. கடைகளில் வாங்கி வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விட இதே மாதிரி நம்மளோட கைகளாலேயே ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் செய்து கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா? அதற்காக வேண்டியாவது இதை ஒரு முறையாவது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே கிறிஸ்பியான ஒரு வடையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இந்த முயற்சிக்கான பிரதிபலன் உங்கள் அன்பின் வெளிப்பாடே. உங்கள் அன்பை வெளிப்படுத்த உங்கள் அன்பிற்குரியவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.